ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 23 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாத்தாவும் பாட்டியும் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ரூம் டோர் வந்து ஓப்பன்ல இருக்குதா. அங்க இருந்து பார்த்தா இங்க விஜய் வந்து உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கிறாரு. இப்ப தாத்தா கிட்ட பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து காலை பிடிச்சு விட்டதுல கால் கொஞ்சம் சரியா இருக்கு அப்படின்னோடனே, தாத்தா என்ன சொன்னாருன்னா, ஒண்ணு பேத்தின்னு சொல்லி இல்ல காவேரின்னு சொன்னா அது என்ன அந்த பொண்ணுன்னு சொல்றானோடனே, இன்னமும் அவளை வந்து மனம் ஒப்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, "நான் அவள பத்தி விசாரிச்சுட்டேன். அவ நல்ல பொண்ணு தான். அவங்க குடும்பமும் நல்ல குடும்பம் தான். நீ நம்பணும்ல." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே காவேரி வந்து வீட்டுக்குள்ள வராங்க. காவேரிய பார்த்தோனே விஜய் வந்து ஒரு காஃபி அப்படிங்கிறாரு. உடனே காவேரி முறைச்சுட்டு, "நான் எதுக்கு உங்களுக்கு காஃபி தரணும்? எதுக்கு சார் நான் உங்களுக்கு காஃபி தரணும்? அப்புறமா நான் இந்த வீட்லயே இருக்கணும்னு சொல்லி தான் இதெல்லாம் செய்றேன்னு சொல்லி பிளான் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க திட்டுவீங்க. நைட்டு நீங்க பாட்டுக்கு எத வேணா பேசிட்டு போய் தூங்கிருவீங்க. எங்களுக்கு ஹர்ட் ஆகாது. காலையில நீங்க வந்து இப்படி பேசினோனே நாங்க பேசணுமான்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடுறாங்க." இப்போ உடனே பாட்டி, "என்ன இந்த பொண்ணு ஒரு காஃபிக்கு இந்த பேச்சு பேசிட்டு போறா? அதாங்க எனக்கு இவ்வளவு பிடிக்கவே இல்ல." அப்படின்னோனே, "தாத்தா விடு" அப்படிங்கிறாங்க. இப்போ போயி காவேரி கொஞ்ச நேரம் கழிச்சு கொண்டு வந்து காஃபி கொண்டு வந்து விஜய்க்கு முன்னாடி டப்புன்னு வச்சுட்டு போறாங்க. இப்ப தாத்தாவ பார்த்தோனே, விஜய் எதுவும் சொல்லாம எடுத்து குடிக்கிறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, கங்காவும், குமரனும் வீட்டு வாசல்ல உட்காந்து கீரை பிச்சிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்து கரெக்ட்டா காவேரி வராங்க. காவேரி வந்து அந்த ரூ. 1,00,000 குடுக்குறாங்க. நான் தான் உங்ககிட்ட வாங்குன கடன கொஞ்சம் கொஞ்சமா தரேன்னு சொன்னேன்ல, அத தான் தர வந்தேன்னோனே, இப்ப கங்கா என்ன சொல்றாங்கன்னா, "இவளுக்கு காசு கிடைச்சுச்சுல்ல, அத நம்மட்ட காட்டி பீத்துறதுக்காக வந்திருக்கா" அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அப்புறமா இங்க வந்து அவங்க கடையில உட்காந்துருக்காங்க. அப்ப நிவின் வராரு. இப்ப நிவின் என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து இந்த மாரி உங்களோட மாதிரி இருக்கிறவங்க யூனியன்லாம் சேர்ந்து ஒரு ஃபேஷன் ஷோ மாரி வச்சிருக்காங்க. அதுல நீங்க தச்ச துணியெல்லாம் கொண்டு போய் டிஸ்ப்ளே பண்ணுனீங்கன்னா, உங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்க இப்படி தைப்பீங்கன்னு அப்ப தானே எல்லாருக்கும் தெரியும். அங்க கூட நீங்க 2 பேரும் போங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப குமரன் வந்து அங்க பக்கத்துல போய் ஸ்வீட் வாங்கிட்டு வரேன்னு போம்போது, கங்கா வந்து நிவின் கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாரி, "உங்க மாமாவ சும்மா இருக்க சொல்லுங்க. சும்மா தேவையில்லாம என் தங்கச்சி விஷயத்துல தலையிடுறாரு. நாங்க பார்த்துட்டு இருக்க மாட்டோம்." அப்படிங்கிற மாரி பேசிட்டு கங்கா போயிர்றாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாத்தா இங்க வீட்ல எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு, விஜய்க்கு அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருக்காரு. இப்ப அவங்க சித்தப்பா என்ன சொல்றாருன்னா, "சீக்கிரமா குடுங்கன்னோனே, உங்களுக்கு வேலை இருக்குன்னா நீங்க போலாம்" அப்படின்னு சொல்லி தாத்தா சொன்னோனே, அவர் பயங்கரமா அப்படியே உட்கார்ந்திருக்கிறாரு. இப்ப விஜய் கிட்ட டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ஒப்படைச்சிடுறாரு தாத்தா. இப்ப வீட்ல எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, "இனிமே நீ என்ன முடிவு எடுக்கணும்னாலும் தாத்தா கிட்ட வந்து நிக்க வேண்டாம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப தாத்தா என்ன சொல்றாரு, "நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தம்" அப்படின்னோனே, விஜய் கேட்கிறாரு, "என்ன தாத்தா நான் உன்கிட்ட வந்து நிக்க வேண்டாம்னா, அப்புறம் என்ன திருத்தம்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாரி கம்பெனி விஷயமா நீ எந்த முடிவு எடுத்தாலும் நீயும் காவேரியும் சேர்ந்து தான் எடுக்கணும் அப்படின்னோனே, இப்போ ஒட்டுமொத்தமா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.